இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுவையில் புதிய அமைச்சரவை அமைந்து 60 நாட்கள் கடந்துவிட்டது. இன்னமும் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படவில்லை. சபாநாயகர், துணை சபாநாயகர் நியமனம் நடக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளன. முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாகவே இருந்து வருகிறார். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக இணைந்து தேர்தலை சந்தித்தன. இந்த கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது. ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பாஜக நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் மல்லாடி கிருஷ்ணராவ் இருவரும் உடன் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் என்ஆர் காங்கிரஸ் ராஜவேலு, பாஜக ராஜசேகர் ஆகியோர் பதவியேற்றனர். 60 நாட்களாகியும் இதுவரை அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படவில்லை. விரைவில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. நிதித்துறை அமைச்சர் யாரென்றே முடிவாகவில்லை. நிரந்தர சபாநாயகர், துணை சபாநாயகரும் தேர்வு செய்யப்படவில்லை. காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாஜக நெருக்கடிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அடிபணியக்கூடாது என கூறியுள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் சட்டசபை வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். இது குறித்து நாஜிம் பேசும்போது, சட்டப்பேரவை தலைவர் இல்லாததால் எம்எல்ஏக்களுக்கு இன்னமும் சட்டமன்றத்தில் இருக்கை ஒதுக்கப்படவில்லை. எனக்கு ஆளும் கட்சி வரிசையில் சீட் ஒதுக்கியிருக்காங்க. நான் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி வரிசையில் முதல் வரிசையில் முதலாவதா உட்காரணும். ஆனால் சீட் ஒதுக்கப்படவில்லை. சட்டசபை வளாகத்தில் கட்சிகளுக்கு, எம்எல்ஏக்களுக்கு அறைகள் ஒதுக்கப்பட வேண்டும், அதுவும் இல்லை. அதேபோல் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படவில்லை. அங்கன்வாடி ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இருக்கிறது. அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு 4 மாதமாக சம்பளம் இல்லை. மருத்துவ ஊழியர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு வச்சிருக்காங்க. இதுல சிக்கல் இருக்கு. அதற்கு யாரை போய் பார்க்கிறது? இதையும் ரங்கசாமியை சந்தித்துதான் பேசுகிறோம். பணிகள் வேகமாக நடப்பதில்லை. அமைச்சரை நியமித்திருந்தால் நிர்வாக ரீதியாக அதிகாரிகளை முடக்கிவிட முடியும். கடந்த 3 ஆண்டுகளாக சுற்றுலாத்துறை இயங்காமலேயே உள்ளது. அதிகாரிகள் மாற்றப்படவில்லை. அமைச்சர்கள் இல்லாததால் அரசாணைகள் வெளியீடும் தாமதமாகிறது. அதை சரி செய்ய வேண்டுமென்றால் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்பட வேண்டும். நாங்கள் அரசியல் ரீதியாக இதனை கையில் எடுத்து போராடவில்லை. மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆளும் கட்சியை செயல்பட வைக்க இதனை கையில் எடுத்துள்ளோம் என்றார். அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்படாமல் இருப்பது ஏன் என ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் பேசிய போது, கூட்டணியில் உள்ள பாஜக கடந்த முறை 6 இடங்களில் வெற்றி பெற்றது. அதனால் சபாநாயகர் பதவியோடு 2 அமைச்சர் பதவியை வாங்கினார்கள். இந்த முறை 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார்கள். அந்த கணக்குப்படி பார்த்தால் 2 பதவிகள் தரலாம். அது தரப்பட்டு விட்டது. அவர்கள் சபாநாயகர் பதவி வேண்டுமென்று முரண்டு பிடிக்கிறார்கள். கடந்த முறை சபாநாயகர் பதவியை வாங்கிவிட்டு குடைச்சல் தந்து கொண்டே இருந்தது பாஜக. அதுபோல் இந்த முறை நடந்துவிடக் கூடாதென்றே சபாநாயகர் பதவியை பாஜகவுக்கு தர மறுக்கிறார் ரங்கசாமி. சபாநாயகர் பதவி எங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு அல்லது அதிமுக எம்எல்ஏ அன்பழகனுக்கு என உறுதியாக உள்ளார். இதனை பாஜகவிடமும் தெரிவித்து விட்டார். அவர்கள் விடாமல் நெருக்கடி தருவதால் தான் துறை ஒதுக்கீடு செய்யாமல் இருக்கிறார் என்கிறார்கள். பாஜக வட்டாரத்திலோ இப்போது நாங்கள் 4 எம்எல்ஏக்கள், சார்ல்ஸ் மார்டினோடு சேர்த்து 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். நியமன எம்எல்ஏக்கள் 3 நியமனம் செய்யப்படும் போது எங்களது பலம் 8 ஆகிவிடும். இதனால் நாங்கள் கேட்பதை தருவதுதானே நியாயம். அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீட்டில் எங்களின் 2 அமைச்சர்களுக்கு டம்மியான துறைகளை ஒதுக்க பார்க்கிறார். இதனை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது? இது குறித்து முதல்வர் ரங்கசாமியிடம் சொன்னால் அவர் நியமன எம்எல்ஏக்களில் தன் கட்சியை சேர்ந்த ஒருவரும் எம்எல்ஏவாக வேண்டும் என்கிறார். இதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும்? பேச்சுவார்த்தை நடக்கிறது, விரைவில் பிரச்சனை முடிந்துவிடும் என்கிறார்கள். துறைகள் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் அமைச்சர் மல்லாடி,
டெல்லியில் பொதுப்பணித்துறை, சுற்றுலா, மீன்வளத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசத் தொடங்கியுள்ளார். கடந்த முறை பாஜக இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி இந்த முறை பாஜகவுக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறார். கவர்னர் கைலாசநாதனை மாற்ற வேண்டும் என்கிறார் ரங்கசாமி. பாஜக தலைமை அதை மறுத்து வருகிறது. இதனால் இருதரப்பும் முட்டி கொண்டுள்ளன. நீங்க கூட்டணியை விட்டு போறீங்கனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எப்படி ஆட்சி நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் என பஞ்சாயத்து பேசிய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கூறினார் என்கிறார்கள். தாவைக்க எம்எல்ஏக்களிடம் பேசி வைத்துள்ள ரங்கசாமி திமுக தரப்பிடமும் பேசியுள்ளார். அதனால்தான் பாஜகவை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்து கொண்டிருக்கிறார். ஆளும் கட்சிக்குள் நடக்கும் மோதல் மக்களையும் அரசு நிர்வாகத்தையும் முடக்கியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.